ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்திஸ் ஹோம். நம்ம ஷார்ட்ஸில் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த பாலக்கீரையில் இருக்குது. ஸோ இந்த பாலக்கீரையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த தண்டை மட்டும் கொஞ்சம் பாதி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். கீரையை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சேர்த்து அதில் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 மினிட்ஸ்லேயே கீரை இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடும். ஸோ இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பையும் இந்த கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இப்போது சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த தாளிப்பை எடுத்து இந்த கீரையில் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட பாலக்கீரை கடையல் ரெடி. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூடான சாப்பாடு போட்டு நம்ம பாலக்கீரையை அது மேலே போட்டு தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.